ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சுவையான தேங்காய் தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு பச்சரிசி, தேங்காய், உப்பு இது 3ம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக நல்லா மைய இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சா தான் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்களே, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சேர்க்கும் போது தான் தோசை நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இந்த பேக்கிங் சோடா நம்ம சேர்க்குறது. நல்லா தண்ணியாக இருக்கணும். ஆப்பத்துக்கு எப்படி நம்ம கரைப்போம் மாவு, அது மாதிரி அந்த அளவுக்கு இந்த மாவோட பதம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இந்த தோசை ஏதோ காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீர்க்க இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா அருமையாக வரும். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இதில் எண்ணெய் நல்லா பூசிட்டு தவாவில் தோசையை ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி வச்சுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கார சட்னி, காரக்குழம்பு அது மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். எண்ணெய்லாம் அதிகமாகவே இதுக்கு தேவையப்படாது. ஆனால் சாஃப்டாக இருக்கும் தோசை. இது மாதிரி ஊற்றிக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தோசையை. இதை கார சட்னியோடு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.